காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவன் தாளில் விழு. காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவன் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலை அசை. ஞான தவக்குலமே நீ அருள் தரும் பலியை இசை. காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. ஆண்டவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் முதலிடம். ஊழி ஊழி காலமாய் உள்ளவர் நீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாள் இந்த திருப்பலியிலே திருமதி மாயாவதி பெர்னாண்டோ அவர்களுடைய இறந்த 4ஆம் ஆண்டை நினைத்து ஆன்ம சாந்திக்காகவும் சிவநேசன் மோசஸ், சிவநேசன் சிவகுமார் இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும் இன்றைய நாளிலே இறையருள் வேண்டி மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளின் ஊடாக முதல் இறைவாக்கிலே நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, ஆண்டவரிடமிருந்து புறப்படுகின்ற வார்த்தை அது பலன் கொடுக்காமல் திரும்பி அவரிடம் போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் பலன் கொடுக்கின்றவர்களாய் மாற வேண்டும் என்பதை அவைகள் முதலாவது இறைவாக்கினூடாக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சாட்சிகளாகவே வாழ வேண்டியவர்களாயிருக்கின்றோம். ஆண்டவருடைய சிலுவையின் பாதையிலே நடக்கிற நாம், அவருடைய பாடுகளை நினைக்கிற நாம், அந்த பாடுகளோடு நம்முடைய பாடுகளை ஒப்படைத்து ஆண்டவருக்குள் புதிய வாழ்வு வாழுகிற மனிதர்களாய் வாழ அழைக்கிற இறைவனுக்கு வந்தவர்களாய் வாழ்வோம். நற்செய்தியிலே ஆண்டவர் இன்றைய நாளிலே அழகான ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலே நிறைவேறுக. எங்கள் உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அதே வேளையிலே அவர் மீண்டும் சொல்லுகிறார், பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னியாவிட்டால் அவை மன்னிப்பின்றியே விடப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றோம். நாம் பிறரை மன்னிப்பதற்கு பல நேரங்களிலே தயங்குகிறோம். நம்முடைய மனித பலவீனம் அதுதான். ஆண்டவரிடமே ஒப்படைப்போம். ஆண்டவரே, எங்களுடைய மனித பலவீனத்திலிருந்து காத்து பிறர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நல்லது செய்ய விரும்புவது போல் நாங்களும் பிறருக்கு நல்லது செய்து வாழ இந்த தவக்காலத்திலேயும் வழிகளை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு வரம் தாரும் என்று கேட்டு ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மனம் திரும்பி வாருங்கள், மனம் மாறுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். நற்செய்தியை நம்புங்கள் என்று நாம் நெற்றியிலே பூசப்பட்ட அந்த சாம்பல் நமக்கு நினைவுறுத்தியது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற செய்தியை நமக்கு தருகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆதாமிலிருந்து படைக்கப்பட்டு நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு திருமுழுக்கு வழியாய் அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழ முயற்சிப்போம். மனித பலவீனத்தினால் தவறி வீழ்கின்ற போதிலும் எழுந்திருக்கிற சக்தியை இறைவன் தந்து வழிநடத்த மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடலொருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விட செய்வீராக. மோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களினின்றும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் முழிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களினின்றும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களினின்றும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களிலும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களினின்றும் விடுவிக்கின்றார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமீன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னியாவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருட்கொடை வள்ளலே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் மீண்டுமாக இந்த திருத்தலத்திலே ஒன்று கூடி இந்த காலையிலே இந்த திருப்பலியப்பு கொடுக்கும் வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற போதெல்லாம் நாங்கள் அந்த வார்த்தை எங்கள் வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவையாய் அமைந்திட அருள் தருவீராக. அன்பு தகப்பனே, இன்று நாங்கள் கேட்ட நற்செய்தியின்படி எங்கள் வாழ்க்கையில் பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிற நல்ல மனதை தாரும். ஆண்டவரே, பிறர் எங்கள் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பல நேரங்களிலே நாங்கள் அடுத்தவரை மன்னியாது விட்டிருக்கிறோம். எங்கள் குற்றங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டிக்காமலும் மகன் இயேசுவின் சிலுவையின் பாடுகளை அந்த பாதையிலே செல்லுகிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள மாற்றி அமைக்க உம் வழிகளை பின்பற்ற வரம் தருவீராக. அன்பான தகப்பனே, உம்முடைய அருளும் இரக்கவும் ஆற்றலும் வல்லமையும் தந்து வழி நடத்தும். மரித்து போய் நினைவுகளுடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும். சிறப்பாக இங்கு வந்திருக்கிற அனைவருடைய இதயங்களில் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பங்களையும் ஏற்றலும். இன்றைய நாள் முழுவதும் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தந்தைக்குரிய பரிவோடு நீர் ஆசீர்வதித்து அனைத்தை நல்லவையாக்கியறலும். ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டு எல்லா குடும்பங்களையும் உடைய பீடத்தண்டை கொண்டு வருகிறோம். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழ்வோர், பலவிதத்திலும் பல தேவைகளுக்கு தம்மை அர்ப்பணிப்போர் அனைவருடைய நற்குணங்களையும் நற்பணிகளையும் ஆசீர்வதியும். மக்களுடைய தொழில்துறைகளை ஆசீர்வதியும். மேலுமாக உம்முடைய இரக்கமன் துணையும் குடும்பங்களுக்கு கிடைக்கவும். நோய்வாய்ப்பட்டு வீடுகளில் வைத்தியசாலையில் இருப்போர், வயோதிபத்தினால் துன்பப்படுவோர், வெளிநாடுகள் வேறு இடங்களில் பலவித தேவைகளோடு பிரிந்து வாழும் பிள்ளைகள் உம்முடைய ஆசீரும் அருளும் பெற்றவர்களாய் வாழ்ந்திட நற்சுகம் பெற்றிட வரம் தந்து சிறப்பாக மனநோயாளிகளாக இருக்கின்றவர்கள், இன்னும் பலவிதத்திலே பாதிக்கப்பட்டின குடும்ப பிரச்சனைகள் பிரிவினைகளில் இருக்கின்றவர்கள் அனைவருடைய கவலை வேதனை கண்ணீரையும் போக்கி ஓயல் பரீட்சை எழுத இருக்கும் பிள்ளைகளையும் உம்முடைய ஆசீரால் நிறைத்து ஆவியின் வல்லமையால் சிறப்பாக இந்த பரீட்சைகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் நடைபெறவும் பிள்ளைகளும் அவற்றை மேற்கொள்ளவும் உம்முடைய ஆசீரை அருளை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பீடாக. எதை நான் தருவேன் இறைவா. நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா.
குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தாயோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாயும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்பக்குரிய செயலுமாகும். ஏனெனும் உடைய பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டு தோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு எங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். பலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் அருகே அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளியுள்ளேற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்
இவ்வுலகில் மோக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்த அவருடைய சாட்சிகளாய் நாம் அனைவரும் வாழ இயேசு கற்றுத்தந்த செபத்தின் அர்த்தத்தை புரிந்தவர்களாக பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னித்தால்தான் எங்கள் குற்றங்களை இறைவன் மன்னிப்பார் என்ற மனநிலையோடு மற்றவரை மன்னிக்கிற மனதை கேட்டு இயேசு கற்றுத்தந்த செபத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளுமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தம் ஒன்றாய் கலந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்கியவர், இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்
என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் கூரைகள் என்னிடம் கண்டு அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் என் மேல் அன்பினால் என்னை ஆக்கிடவே வந்தார். ஆயிரம் கூரைகள் என்னிடம் கண்டு அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே, உமது திருமகனும் எங்கள் சகோதரனுமாய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் பிரபஞ்சமும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் கூவி அழைத்த போது எனக்கு செவி சாய்த்தீர். இடுக்கனுற்ற போது எனக்கு துணை புரிந்தீர். ஆண்டவரே, என் மேல் மனமிறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் உமது ஆசியால் உறுதிப்படுத்தப்படுவார்களாக. துயரத்தில் ஆறுதலாகவும் துன்பத்தில் துணையாகவும் ஆபத்தில் உதவியாகவும் நீர் அவர்களுக்கு இருப்பீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணிபுரிந்து சென்று வாழுவோம். சர்வேசுரனுக்கு நன்றி. மாமுனியே, அந்தோனி, மாதவமே, தாசர்களா, நாமுமையே தஞ்சமென நாடி வந்தோ மாதரிப்பி. மாமுனியே, அந்தோனி, மாதவமே, தாசர்களா, நாமுமையே தஞ்சமென நாடி வந்தோ மாதரிப்பி.
இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எம் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வரும் மானிடர்கள் சிந்தை மகள் கூடிடவே கோடித்தவம் செய்து வரும் குருமுனியே அருள் புரிவீர். தேடி வரும் மானிடர்கள் சிந்தை மகள் கூடிடவே கோடித்தவம் செய்து வரும் குருமுனியே அருள் புரிவீர். மாமுனியே அந்தோனி மாதவமே தாசர்களாம் நாமுமையே தஞ்சமென நாடி வந்தோ மாதரிப்பீ. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.